பிரியாமா, நீ ஏன் கிச்சன்ல இருந்து வர? அங்க என்ன பண்ற? நீ சமைச்சியா? என்ன வெடிக்கிறீங்களா? எனக்கு சமைக்கணும்னு தோணுச்சு, அதான் சமைச்சேன். இட்ஸ் சண்டே சமையல் பை பிரியா. ஐயோ, நீ சமைச்சியா? ஏன் லட்சுமி, ஏன் பிரியா வேலை வாங்குற? அவளை வேலை வாங்குறது தப்பு இல்ல. அவ மேல உனக்கு பாசம் இல்ல, அவ மேல உனக்கு அன்பு இல்ல. எங்க மேல உனக்கு பாசம் இல்லையா? எங்க மேல அன்பு இல்லையா? இதை சாப்பிட்டு நாங்க சாப்பிடுமா? பா, எனக்கு சமைக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் சமைச்சேன். உட்காந்து சாப்பிடுங்க. அதுக்கு இல்லம்மா, நீ எதுக்கு சமைக்கணும்? அதான் லட்சுமி இருக்கால. புரியுதுப்பா நீங்க என்ன சொல்றீங்கன்னு. சாப்பாடு நல்லா தான் வந்திருக்கு, நீங்க தைரியமா சாப்பிடலாம். சரி, வாங்க சாப்பிடலாம். வாங்க லட்சுமி, அம்மா போய் கூட்டிட்டு வா. சரிக்கா. மா வேண்டாம்மா, அவ இப்ப சாப்பிட மாட்டா. நான் அப்புறமேல சாப்பாடு அவளுக்கு மேல கொண்டு போய் கொடுத்துட்றேன். பா, அம்மா அப்பெல்லாம் கீழே வர்றதே இல்லை, அவளுக்கு ரொம்ப முடியலையா? ஆமாம்மா, அவளை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். மா, அவளுக்கு கொஞ்சம் முடியெல்லாம் கொட்டுது. அவ ரொம்ப பயப்படுறா. அவ போகிறதுக்கு முன்னாடி நீ வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறாம்மா. பா, என்னை திரும்பி பிளாக்மெயில் பண்ணாதீங்கப்பா. எனக்கு கல்யாணம் பண்ண இஷ்டமே இல்லை. ஏன் கல்யாணம் பண்ணாமல் எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்களே, டிவோர்ஸ் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்களே, நிறைய அச்சீவ் பண்ணுறாங்களே. நான் அந்த மாதிரி இருந்துட்டு போகிறேன்ப்பா. அப்புறம் உன்னோட கடைசி காலத்தில் உனக்கு யார் மாறப்பா? நான் தனியாகவே இருந்துக்கிறேன்ப்பா, எனக்கு யாரும் தேவையில்லை. இப்போலாம் நிறைய பேர் பேரண்ட்ஸை ஹோமில் விட்டுட்டு போகிறாங்க. நானே போய் ஹோமில் போய் சேர்ந்துக்கிறேன் கடைசி காலத்தில். ஏம்மா அப்படியெல்லாம் பேசுகிற? வேறு எப்படிப்பா பேச சொல்கிறீங்க? என்னால் திரும்ப கல்யாணம் பண்ண முடியாது. எனக்கு யார் மேலே நம்பிக்கை வர மாட்டேங்குது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க.